இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 10 மாதங்களும் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி ஆசிர்வதித்து இதோ இந்த புதிய மாதத்தில் நுழையும்படியான கிருபை செய்திருக்கின்றார். இந்த புதிய 11ஆம் மாதத்துக்கான தேவனுடைய அற்புதமான வார்த்தை, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. ஆமென். அதிசயம் அது எப்பொழுது நடக்கும் என்றால், வாழ்க்கையில் ஒரு முறை தான் நடக்கும். அது எங்குமே நடந்திராத ஒன்றாயிருக்கும். எகிப்தை கடக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெட்டாந்தரை தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் பெரிய செங்கடலை வெட்டாந்தரையாய் மாற்றின தேவன் இன்று நமக்கு சொல்லுகின்ற அற்புத வார்த்தை, இது நடக்குமா என்று மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பெரிய அதிசயங்களை நடக்கக்கூடிய மாதமாய் இந்த மாதம் இருக்க போகின்றது. ஆமென். நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாரோ, அதே தேவன் இன்றும் அதை அதிசயங்களை செய்ய போகின்றார். அதை விசுவாசிப்போமா? ஹல்லேலூயா. இதோ இந்த மாதத்தில் புதிய காரியங்கள், அது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயமாக இருந்ததோ, அதை பார்க்கின்ற ஃபேரோவுடைய கண்களுக்கு அது அதிசயமாக இருந்தது. அந்த ஃபேரோவும் அவர்களுடைய குதிரையும் ரதங்களையும் கர்த்தர் அதே அதிசயத்திலே அவர்களை அழித்து போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது ஆசீர்வாதமாய் மாறினது, அவர்களுக்கு செழிப்பாய் மாறினது, அவர்களுக்கு கிருபையாய் மாறினது. அதே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானான் தேசத்தை காண செய்தார். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த மாதத்தில் பர்த்டேஸ், வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவர்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த மாதம் இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அதிசயமான மாதமாய் மாறப்போகிறதற்காக உங்களுடைய அதிசயங்களை சாட்சியின் மூலமாய் பகிர்ந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you and your family and all your ministries. Amen.